எப்போ அந்த காணொலி பார்க்குற தாவேக்காவை சேர்ந்த தற்கூறிங்களா உங்களுக்கு தான் இந்த தாவேக்காவை சேர்ந்த தற்கூறிங்களா நீங்கள் உங்கள் அக்கா தங்கச்சியை எந்த புறம்போக்கு எச்சக்கலை நாயையும் நம்பி அனுப்பாதீங்க. அவன் எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, அவன் அமைச்சராக இருந்தாலும் சரி, அவன் வட்டச்செயலாக இருந்தாலும் சரி, அவன் கொட்டச்செயலாக இருந்தாலும் சரி, அவன் மாவட்டமாக இருந்தாலும் சரி, இல்லை மாவட்ட அவனை நம்பியும் உங்கள் அக்கா தங்கச்சிங்களை அவங்க கட்சியில் இருக்காங்க சொல்லி அனுப்பாதீங்க. உங்களுக்காக பேசுகிறேன். தற்கூறிங்களா, அருவு கட்ட தற்கூறிங்களா, உங்களுக்காக பேசுறேன். நீங்க பேச மாட்டீங்க. நீங்க எல்லாத்தையும் சமாளிச்சுன்னு போற மாதிரி இதையும் சமாளிப்பீங்க, இதையும் ஈடு கட்டுவீங்க. ஆனா நாம் தமிழர் கட்சிக்காரனால அதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியல, எங்களால அது தாக்கு பிடிக்க முடியல. உங்க அக்கா தங்கச்சிகளை தாங்க நாங்க பேசுகிற கேள்வி. நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா ஒண்ணு தெரிஞ்சு கேளுங்க. என்ன கேள்வி கேட்குறீங்க நீங்க? அந்த அம்மா எவ்வளவு தெளிவா சொல்லிடுறாங்க, அந்த அக்கா எவ்வளவு தெளிவா கிளியரா சொல்லிடுறாங்க. சரவணன் கிட்ட நான் இந்த விஷயத்த சொன்னேன், இந்த மாதிரி இந்த பாலா ஜெயின்றவனுங்க இந்த மாதிரி என்னை சீரழிச்சிட்டானுங்க, இந்த மாதிரி எத்தனை போயிட்டு மாறி மாறி இந்த மாதிரி பண்ணானுங்க, வேணாம் சொல்ல விடாம நானும் என் கூட வந்த சகோதரியும் செஞ்சானுங்க, இந்த மாதிரி தப்பு பண்ணானுங்க அப்படின்னு நான் அண்ணன் சரவணன் கிட்ட சொல்றேன். அவர் என்ன சொல்றாருன்னா, சரிம்மா விடுமா, நடந்ததா இருக்கட்டும், இதை பெருசு பண்ணிக்காத, எதை வெளியில இது பண்ணிக்காத. நான் புஷி ஆனந்த் அண்ணன் கிட்ட சொல்லி தலைவர் விஜய் கிட்ட இந்த விஷயத்தை எடுத்துன்னு போயிட்டு உனக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன். அதாவது இந்த விஷயத்த கிடையாது, உனக்கு வேலை வாங்கி கொடுக்குற விஷயத்த புஷி ஆனந்த் கிட்ட சொல்லி தலைவர் விஜய் அவர்கள்கிட்ட சொல்லி நான் உனக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன். எதுல? தாவேக்கால உனக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு அவன் சொன்னதுக்கு அப்புறமா தான், இந்த புறம்போக்கு எச்சக்கலை எம்எல்ஏ சரவணன் சொன்னதுக்கு அப்புறமா தான் அந்த அம்மா பிரஸ் மீட் குத்துக்குது. புரியுதா தம்பி உங்களுக்கு? இது புரியுதா இல்லையா உங்களுக்கு? அந்த அம்மா சொல்லிக்குது, தெளிவா சொல்லிக்குது, சரவண அம்மா கிட்ட சொல்லிக்குது. அவனுக்கு தெரிஞ்சுதான் அவனும் இதுல இன்வால்வ். உங்களுக்கு புரியுதா இல்லை? சரி, அவன் இன்வாலே இல்லைன்னு வச்சுக்கோ தம்பி, சரவணன் இன்வாலே இல்லை, இவனுக்கு திருட்டு தேவையா, இவனு 2 பேர் தான் பண்ணாதவே வச்சுக்குவோம். இப்ப இது தெரிஞ்ச உடனே எம்எல்ஏக்கு தெரிஞ்சோன்னா அந்த என்ன பண்ணிடணும்? நல்லவனா தான் என்ன பண்ணிடணும்? என்ன பண்றணும்? நல்லவனா இருந்தா உடனடியாக அந்த தலைமைக்கு தெரிவிச்சு அவனுக்கு 2 பேரும் நடவடிக்கை எடுத்து தூக்கி உள்ள போட்டுக்கணுமா இல்லையா? போட்டுக்கணுமா இல்லையா? அப்புறம் என்னையா பாதுகாப்பு இருக்குது? தாட்சியம் பாதுகாப்பு. நாய்ங்களா, எச்சக்கலை பொறிக்கீங்களா? உங்களுக்கு வலிக்குதா? வலிக்கலையாடா? டேய், எவனவே இதை பத்தி பேசலையாடா? ஏன்டா பேசல? ஏன்டா எச்சக்கலை நாய்ங்களா ஏன்டா பேசல? ஏன்டா உன் அக்கா தங்கச்சி மாதிரிடா, உன் அக்கா தங்கச்சி மாதிரிடா கூண்டு போனா இந்த மாதிரி பண்ணானேடா? ஏன்டா கேள்வி கேட்கல? திமுக ஆட்சியில் அவ்வளவு கேள்வி கேட்டீங்களா? எச்சக்கலை தற்கூரி நாய்ங்களா, தற்கூரி அணு கேள்வி கேட்டீங்களா? எச்சக்கலை நாய்ங்களா? தம்பி, நான் அப்படிதான் தம்பி பேசுவேன். உங்களுக்கு வேணா எது வேணாமா கட் பண்ணிக்கோ. கோவத்துல அப்படிதான் வரும் 4 வார்த்தை. இந்த எச்சக்கலை நாய்ங்களா அப்படிதான் பேசுவேன். ஏன் எவனுமே ஒரு கேள்வி கூட கேட்கல? ஓட்டு போடலடா எச்சக்கலை பையில, ஓட்டு போடலடா, ஏன்டா கேள்வி கேட்கல? உன் அக்கா தங்கச்சி நீ சும்மா இருப்பியாடா? நீ சும்மா. வணக்கம் தம்பி. அதாவது தமிழ்நாட்டுல விஜய் அவர்கள் ஆட்சி அமைத்து ஏறக்குறைய 1 மாத காலம் முடிந்துருச்சு. ஆனா ஆட்சி தான் மாறி இருக்கக்கூடிய காட்சிகள் மாறவே இல்லை. உதாரணத்துக்கு தாவேக்கா கட்சியை சேர்ந்த பலர் பாலியல் குற்றத்துல சிக்கிக்கிட்டே வர்றாங்க. நிறைய பேர் மீது புகார் வந்துகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாம போதை பழக்க வழக்கங்கள் நிறைய இருக்குது. சமீபத்துல ஸ்ரீவைகுண்டத்துல ஒரு பெண்ணை கூட்டு பாலியல் செய்ததா ஒரு பெரிய புகார் வந்துச்சு. அதுல அவருடைய நண்பர் கைது செய்யப்பட்டிருக்கதா தகவல் மாதிரி. இதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா திமுக ஆட்சியவே மிஞ்சிரு போல இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, எந்த மாற்றமும் இல்லை. இப்ப நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. அதாவது ஆட்சி மாறிச்சு, காட்சி மாறல. அது தொடர்கதையா நடந்துகிட்டே இருக்குது. அது இந்த இதுலயும் நடந்துகிட்டே இருக்குது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த அந்த அக்கா சகோதரி வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அவங்க ப்ரெஸ்ஸை மீட் பண்ணியிருக்காங்க, ஊடகத்தை மீட் பண்ணி அவங்களுக்கு நடந்த அந்த கொடுமையை சொல்லியிருக்காங்க, பேசியிருக்காங்க. இதை மக்கள் எல்லாரும் பார்த்துருப்பாங்க. அப்படி பார்க்காத மக்கள் தயவு செஞ்சு இனிமேட்டு அதை கொஞ்சம் என்னன்றதை தேடி பாருங்க. இப்போ தமிழக வெற்றி கழகம் தாவேக்கா வந்துச்சு அப்படின்னா மாற்றம் உண்டாகும். இந்த திமுக, அதிமுக, இந்த திராவிட கட்சிகள், இந்த கொடுமைகள், இந்த பாலியல் வன்கொடுமைகள், இந்த கொலை கொள்ளை, இது எல்லாத்துலேயும் நம்மளுக்கு ஒரு மாற்றம் உண்டாகும் சொல்லி தான் மக்கள் ஒரு மாற்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. அதே தான் திமுக அதிமுக காலத்தில் என்ன நடந்ததோ அதே தான் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படி நடக்கும்போது மக்கள் இதை பார்க்கணும். இப்போ ஓட்டு போட்ட மக்கள், தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்ட மக்கள், அவங்க இதை கேள்வி எழுப்பணும். இப்போ ஓட்டு போடுறதோட நம்மளோட கடமை நின்று போகிறது இல்லைல்ல. அண்ணன் ஆட்சிக்கு வந்துட்டா எந்த குற்றமும் நடக்காதுன்னு சொன்னாங்க. அண்ணன் காலையில ஆட்சி ஏறுவாரு, சாயந்தரம் எல்லா பிரச்சனையும் முடியும்னு சொன்னாங்க. ஆனா 1 மாத காலம் ஆகியுமே இன்னும் சொல்ல போனா அவங்க கட்சிக்காரங்கிட்ட இருந்து தான் பலரை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரில இருக்குது. இப்போ சிங்கப்பெண் படைன்னு ஒன்று இது பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த படையில சிங்கப்பெண் இதில் முதல் குற்றவாளியை தாவேக்கா சேர்ந்த ஆளை தான் முதல் இதுவே. இப்போ ஆளுங்கட்சியை சேர்ந்த
ஒரு தாவேக்காவோட நிர்வாகியை தான் முதல் குற்றப்பத்திரிகையில வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க. அப்ப எந்த லட்சணத்துல இந்த அரசு இருக்கு அப்படின்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு ஆளுங்கட்சி வந்து தன்னோட ஆட்சியில இருக்கிற ஒரு நிர்வாகியோ உறுப்பினரோ தப்பு செஞ்சா அதை கடந்து அவங்க இது பண்ணுவாங்களே தவிர இதுல வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னும் போது ஒரு நல்ல செய்தி, மக்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, ஓட்டு போட்ட மக்கள் இந்த கேள்வி எல்லாத்தையுமே கேட்கணும். இப்ப சாதாரண மக்கள் மேல நடவடிக்கை எடுக்கிறீங்க, அப்ப எம்எல்ஏ எம்பி இப்ப அமைச்சர் இப்ப அந்த அந்த குற்றம்லாம் வந்துகிட்டே தான் இருக்கு, தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்குது. அமைச்சர் ஆதவ அர்ஜுனா மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே இருக்குது. அவர் என்னென்ன பண்றாரு, லாட்ரி எங்கெங்க விற்கிறாரு, இங்க இருந்து அசாம் வரைக்கும் லாட்ரி தலைமுறை தான் நடக்குது, அவங்களுடைய கைதான் ஓங்கி இருக்குது. அசாம் வரைக்கும், தம்பி உங்களுக்கு புரியுதா, அசாம் வரைக்கும், இங்க இருந்து அசாம் வரைக்கும் இந்த லாட்ரி கலாச்சாரம் ஓங்கி இருக்குது. இங்க தமிழ்நாட்டுல லாட்ரியை விற்கிறதுக்கு தடை போட்டிருக்காங்க. அப்ப அசாம் வரைக்கும் வந்து லாட்ரியை வந்து திருட்டுத்தனமா கள்ளத்தனமா இதை ஒரு வாட்ஸ்அப் குழு மூலியமா அவங்க பண்றாங்க. இப்ப நம்ம சாமானியமா ஒரு மக்கள் ஒரு தாவேக்கா ஒரு உறுப்பினர் தப்பு பண்ணிட்டா அவன் மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க, நம்ம பாக்குறோம், மகிழ்ச்சி. ஆனா எம்எல்ஏ மீதோ அமைச்சர் மீதோ ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க? நீங்க இதுக்கு காரணம் முக்கியமான மூலப்புள்ளி யாருன்னு பாத்தீங்கன்னா யாரு, ஆதவ அர்ஜுனா. ஆதவ அர்ஜுனா அந்த லாட்ரி டிக்கெட் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இங்க இருந்து அசாம் வரைக்கும் ஃபுல்லாவே அவங்க கைதான் ஓங்கி இருக்குது. லாட்ரி மார்டினோடைய அந்த கும்பலோடைய கைதான் ஓங்கி இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்ப இந்த லாட்ரி சம்பந்தமான இந்த விஷயம் தான் இந்த ஸ்ரீவைகுண்டம் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா எம்எல்ஏ, அந்த ஆள் மூலியமா, அந்த சரவணன்ற ஆள் மூலியமா அந்த ஊரை சேர்ந்த அந்த இடத்துல அந்த கிராமங்கள்ல இருக்கிற எல்லா இடத்துக்கும் ஒரு வாட்ஸ்அப் குழுவை உண்டாக்கி அதன் மூலியமா இந்த லாட்டரி டிக்கெட்டை விற்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? நேரடியா இல்லாம மறைமுகமா திருட்டுத்தனமா இந்த வாட்ஸ்அப் குழு மூலியமா அந்த நம்பர் நீங்க நம்பர் இது பண்ணலாம், இந்த வாட்ஸ்அப்லயே நீங்க நம்பரை தேர்ந்தெடுக்கலாம், வாங்கலாம், உங்களுக்கு பரிசு வந்து அந்த வாட்ஸ்அப்லயே உங்களுக்கு இது பண்ணிட்டு உங்களுக்கு காசு வந்து ஜிபே மூலியமா கூகுள் பே மூலியமா வந்து சேர்ந்துது. உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்ப இந்த மாதிரியான ஒரு வேலை நடந்துன்னு இருக்கும் போது இந்த டீம் தான், இந்த ஆதவ அர்ஜுனாவோட டீம் தான், இந்த லாட்ரி மார்டினோட டீம் தான், இந்த டீம்ல இருக்கிறதா சரவணன். அந்த சரவணன் வந்து இதை எடுத்து நடத்துறா போல. இந்த எம்எல்ஏ சரவணன் நீங்க ஸ்ரீவைகுண்டம் சொல்றீங்களே, அந்த ஆளு இதை எடுத்து நடத்துறா போல. நடத்தும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஊருக்குள்ள இருக்க சின்ன சின்ன கிராமங்கள், சின்ன சின்ன சந்து எல்லா இடத்துக்கும் லாட்ரி டிக்கெட்டு வாட்ஸ்அப் குழு மூலியமா பரவுது. பரவும் போது என்ன ஆகுதுன்னா, அங்க இருக்கிற பெண்கள், அங்க இருக்க சாமானிய பெண்கள், அடித்தட்டு பெண்கள், இப்போ வேலை வெட்டிக்கு போவாத குஷ்டு போதையிலேயே ஊந்து கிடக்கிறவங்களோட மனைவிகள், அவங்கள என்ன பண்றாங்க, ஏதாவது தன்னோட வருமானத்துக்கு ஏதாவது நம்ம புள்ள குட்டிங்களை காப்பாற்றணும், படிக்க வைக்கணும், எப்படியாவது சரி ஒரு லாட்ரி டிக்கெட் வருது, இப்படி ஒரு வழி இருக்குது. அவங்களுக்கு இது தப்பா சரியான்னு தெரியாது. இது தப்பா சரியா, அரசாங்கம் வந்து தமிழ்நாட்டில் இது இருக்குதா இல்லையா, இது எதுவுமே தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஏதோ இந்த லாட்ரி டிக்கெட் வாங்குறோம், 15 ரூபா கொடுத்து வாங்குறோம், 25 ரூபா கொடுத்து வாங்குறோம், நம்மளுக்கு அச்சுதுன்னா 15,000 30,000 50,000, அவ்வளவுதான். அந்த அடிப்படை, வேற எந்த அறிவும் இல்லை. இந்த அறிவு தான் ஏதோ ஒன்று கிடைச்சா போதும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணப்பாட்டில் தான் அவங்க வந்து அந்த குரூப்ல சேர்றது, இது பண்றது. இது இந்த குரூப்ல வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து விடுற அந்த ஒரு சகோதரியா தான் அவங்க வேலை பார்த்துருக்காங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த சரவணன் எம்எல்ஏக்கு கீழே இவங்க 97 96 97 98 காலகட்டத்தில இருந்து விஜயோடைய தீவிரமான ரசிகர். விஜய் நற்பணி மன்றம் தொடங்குச்சு பாத்தீங்களா, அந்த நற்பணி மன்றத்திலையும் அவங்க கூட சேர்ந்து வேலை பார்த்தவங்க. விஜய் நற்பணி மன்றத்துல இத்தனை காலமா வேலை பார்த்து இப்ப 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கட்சி தொடங்கும் போதும் அந்த கட்சியில அவங்க வேலை பார்த்துட்டு தான் இருந்திருக்காங்க. அந்த ஊருக்குள்ள ஓட்டு கேட்கறது, மக்கள்கிட்ட போய் பேசுறது, எல்லா வேலையிலும் ஈடுபட்டவங்க. கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு 25 வருஷமா விஜய் அவர்களை பார்க்கறது தான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அவங்களோட வாழ்க்கை லட்சியமே விஜய் அவர்களை பக்கத்தில் நின்று பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும், ஒரு வாட்டி கை கொடுக்கணுன்றதுதான் அவங்களோட அதிகபட்ச ஒரு லட்சியமே. ஒவ்வொருத்தருக்கு ஒரு லட்சியம் இருக்க மாதிரி அவங்களுக்கு ஒரு லட்சியம். அந்த மாதிரி இப்போ அப்பேற்பட்ட ஒரு ஆளை பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள இது பண்ணி அவங்கள இந்த இதில் தள்ளி இதன் மூலியமா அவங்க மூலியமா அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் அந்த லாட்டரி டிக்கெட்டை பரவ வச்சு இது பண்ணி இப்படிதான் அவனுங்க இல்லீகலா ஒரு பிசினஸ் பண்ணிடுறாங்க. ஒரு கட்டத்தில் இது தப்பு அப்படின்னு தெரிய வரும்போது அவங்க இது வேணாம், இது செய்யக்கூடாது அப்படின்னு அவங்க வந்து வாக்குவாதம் பண்ணிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க, கொண்டுக்கிறாங்க. ஆனா இவனுக்கு என்ன பண்ணிடுறானுங்க, எம்எல்ஏ அவங்கள வர சொல்லிக்கிறாரு. யார் எம்எல்ஏ? ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ யாரு? சரவணன் அவங்கள வர சொல்லிக்கிறாரு, சரவணன் அவங்கள பாவனை சொல்லிக்கிறாரு அப்படின்னு இவனுக்கு என்ன பண்ணிடுறானுங்க, 2 பேரு. இந்த 2 பேரு பேரு கூட நல்ல பேரு, வாயிலையும் வர மாட்டேது, ஒன்று திருட்டு பசங்க பேரு, உனக்கு ஒரு 2 திருட்டு பசங்க, ஐயோ பசங்க. உனக்கு என்ன பண்ணிக்கிறானுங்க, கூப்பிடுறான். ஜெயின்னு ஒருத்தன், பாலமுருகனும் பாலகணேசனும், பாலமுருகனும் ஒருத்தன், ஜெய் கணேசன், ஜெய் பாலா ஷார்ட்டா வச்சுக்கோ தான். இவனுக்கு 2 திருட்டு அயோக்கிய
நல்லா வருது வாயில. ஐக்கிய பசங்க இவனுங்க தான் என்ன பண்ணிக்கிறானுங்க, அக்கா அக்கா சரண அண்ணா உங்களை கூட்டின்னு வர சொல்லிடுறாரு. எங்க வர சொல்லிடுறாரு? ராமநாதபுரம் அந்த அந்த கோயில் ஒண்ணு இருக்கலாம், மசூதியா ஏர்வாடி 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 அதை தாண்டி போகணும். இவங்க என்ன பண்ணிடுறானுங்க, அண்ணன் உங்களை கூப்பிட்டு வர சொல்லிடுறாரு. அண்ணன் உங்களை பாவணும் சொல்ல, உங்களை நேரில் மீட் பண்ண சொல்லிடுறாரு. சரவண அண்ணன் கூப்பிட்டதா சொல்லி அவன் அண்ணன் அந்த சரவணன் புறம்போக்கு எம்எல்ஏ புறம்போக்கு கூப்பிட்டதா சொல்லி இந்த திருட்டு புறம்போக்குங்க 2 அயோக்கிய பசங்களும் என்ன பண்ணிடுறானுங்க, அக்கா அக்கா வாங்க அக்கான்னு அவங்கள என்ன பண்ணிடுறாங்க, கார்ல ஏத்தின்னு போயிடறானு. கார்ல ஏத்தின்னு போகும்போது, அக்கா நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப இதுவா இருக்கீங்க, இந்த இந்த பிரச்சனையெல்லாம் நினைச்சு நீங்க ஒரு மாதிரி கலக்கமா இருக்கீங்க, இந்தாங்க அக்கா சோடா குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு லிம்காவோ சோடாவோ ஏதோ ஒன்று குத்துக்கிறாங்க. சரி தம்பிங்க தானே, நம்ம கட்சிக்காரன் தானே, கட்சிக்காரன் கூட தானே போறோம், தம்பிங்க கூட தானே போறோம்னு அக்கா வாங்கி குச்சிக்குது. கொஞ்சம் தூரம் போனவொடனே திரும்ப அதே மாதிரி குத்துக்கிறானுங்க. அதுவும் சரி நம்ம தம்பிங்க தானே, நம்ம கட்சிக்காரனுங்க தானே, அந்த ஒரு நம்பிக்கை தானே தம்பி. இப்ப தம்பி எல்லா கட்சியிலையும், இப்ப நம்ம கட்சியிலையும், இப்ப எங்க கட்சியிலையும், நாம் தமிழர் கட்சியிலையும், எல்லா கட்சியிலையுமே வந்து பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கட்சிக்காரனை நம்பி அக்கா வாங்கக்கா, தங்கச்சி வாமா, அம்மா வாங்கம்மா கூட்டு போகுது. அது ஒரு நம்ம வந்து பத்திரமா எடுத்துன்னு போய் அவங்கள வந்து பாதுகாப்பா சேர்க்கிறோம். இவனுக்கு எப்பேற்பட்ட அயோக்கிய திருட்டு புறம்போக்கு எச்சக்கலை நாய்ங்கன்ட்டு இதன் மூலியமா தெரியுது. எப்படின்னா, அக்கா இந்தாங்க குடிங்க, அக்கா இந்தாங்க குடிங்க, குடிக்க இவனுல ஏதோ அதுல வந்து என்னத்தை கலந்தானுங்க, சரக்கு கலந்தானுங்களா எதை கலந்தானுங்கன்னு தெரில. ஆனா கலந்து குடிக்க வச்சு கரெக்டா ஏர்வாடி போன உடனே ஏர்வாடி தர்கா பக்கத்துல ரூம் போட்டுக்கிறாங்க. ரூம் போட்டு அக்கா நீங்க ரொம்ப கிறக்கமாயிட்டீங்க, நீங்க ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கீங்க, நீங்க இதை நினைச்சு ரொம்ப உடம்பெல்லாம் ரொம்ப களைச்சி போயிருக்கீங்க, நீங்க கொஞ்சம் ஓய்வு எடுங்க, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். இந்த அக்கா கூட இன்னொரு அக்காவோ ஒரு தங்கச்சியோ ஒரு சகோதரி இருந்திருக்காங்க. இன்னொருத்தவங்களும் இருந்து அவங்க பேரு ஏதோ அவங்களும் சொல்ல விருப்பப்படல, நம்மளும் சொல்ல விருப்பப்படல, நமக்கே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பக்கம் அவங்களே சொல்ல விருப்பப்படல அது யாரு என்னன்ட்டு. ஆனா கூட இன்னொரு சகோதரி இருந்திருக்காங்க. அப்ப இவங்க 2 பேருக்கும் தனித்தனியா இவங்க அறை எடுத்து தங்க வச்சுட்டு இவங்க என்ன பண்ணிக்கிறானுங்க, அக்கா நாங்க சாப்பாடு வாங்கிட்டு வரோம்க்கா. அவங்க ஏறக்குறைய 90% மயக்கத்துக்கு போயிட்டாங்க. அக்கா கதுவை வந்து நீங்க அடைச்சிடாதீங்க, நாங்க சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம், அப்புறமா நீங்க எல்லாமே அக்கா அக்கா அக்கா. இவங்களும் நம்ம தம்பி தானே சரின்ட்டு தாப்பால் போடாம அவங்க போய் படுத்துருக்க. திருட்டு அயோக்கிய பொறுக்கி திருட்டு எச்சக்கலை பாடுங்க என்ன பண்ணிக்கிறானுங்க 2 பேரும் போயிட்டு சாப்பாடு என்ன சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து தாப்பால் ஓப்பன்ல இருந்தவன போயிட்டு அக்கா அக்கான்னு சொன்னவனுங்க பேண்ட்டை உருவிக்கிறானுங்க. எப்ப அந்த காணொலி பாக்குற தாவேகாவை சேர்ந்த தற்கூரிங்களா, உங்களுக்கு தான் இந்த தாவேகாவை சேர்ந்த தற்கூரிங்களா, நீங்க உங்க அக்கா தங்கச்சிய எந்த புறம்போக்கு எச்சக்கலை நாயையும் நம்பி அனுப்பாதீங்க. அவன் எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, அவன் அமைச்சரா இருந்தாலும் சரி, அவன் வட்டச்செயலா இருந்தாலும் சரி, அவன் கொட்டச்செயலா இருந்தாலும் சரி, அவன் மாவட்டமா இருந்தாலும் சரி, இல்ல மாவட்ட போன நம்பியும் உங்க அக்கா தங்கச்சிங்கள அவங்க கட்சியில இருக்காங்க சொல்லி அனுப்பாதீங்க. உங்களுக்காக பேசுறேன். தற்கூரிங்களா, அருவு கட்ட தற்கூரிங்களா, உங்களுக்காக பேசுறேன். நீங்க பேச மாட்டீங்க, நீங்க எல்லாத்தையும் சமாளிச்சுன்னு போற மாதிரி இதையும் சமாளிப்பீங்க, இதையும் ஈடு கட்டுவீங்க. ஆனா நாம் தமிழர் கட்சிக்காரனால அதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியல, எங்களால அது தாக்கு பிடிக்க முடியல. உங்க அக்கா தங்கச்சிங்களுக்காக நாங்க பேசுறோம். அக்கா தங்கச்சிங்களை எவன் கூட அனுப்பி வைக்காதீங்க. அவன் கட்சிக்காரனா இருந்தாலும் சரி, அவன் எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, இல்ல மாவட்டமா இருந்தாலும் சரி, மண்டலமா இருந்தாலும் சரி, முண்டலமா இருந்தாலும் சரி, அவன் கூட அனுப்பாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா இதுதான் அக்கா அக்கான்னு சொல்லி கூட்டின்னு போனவங்கள இவன் உள்ள போயிட்டு சாப்பாடு வாங்கின போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு பேண்ட்டை அவுத்துக்கிறான், ஈர்த்துக்கிறான். முக்கா போதையில இருந்த அந்த அக்கா எப்பா என்னையா பண்ற அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்திருக்காங்க. என்ன தம்பி என்ன பண்றீங்க அப்படின்னு தடுத்து நிறுத்திருக்கானுங்க. ஆனா கேட்கல. இவன் ஃபுல் போதையில இருந்துக்கிறான். அவங்களுக்கும் போதைய ஊத்தி கொடுத்துக்கிறான். என்ன ஊத்தி கொடுத்தான், அதுல சரக்கை ஊத்துனானா, கஞ்சாவை கலந்தானா, மெத்தாப்பட்டான போட்டானா, மெத்த போட்டானா, ஐசாவை எல்லாம் தான் கிடைக்குது, எல்லா போதையும் தான் கிடைக்குது. என்ன இழவ கலந்தான்னு தெரியல. அவங்க முக்கா மயக்கத்துல இருக்கிறாங்க. பேண்ட்டை உருவும் போது அவங்க தம்பி என்ன பண்ற ஏன்பா அப்படின்னு அந்த கொஞ்சம் மயக்கத்துல இருந்து அவங்க பேசுறாங்க, தெளிவா கேட்குறாங்க. ஆனா அவனுங்கள சமாளிக்க முடியல. ஏன்னா 1க்கு 2 பேரு, 1க்கு 2 பேரு அவங்க தெளிவா சொல்றாங்க. 2 பேர் சமாளிக்க முடியல. ஒருத்தன் பிடிக்க ஒருத்தன் காணொலியில நம்ம வந்து பார்ப்பாங்க, பெண்கள் குழந்தைங்க கூட பார்ப்பாங்க. அது அவங்க எப்படி இது பண்ணுவாங்க தெரியல. இருந்தாலும் இதை நம்ம பேசிதாங்கன்னா வேற வழி கிடையாது. ஒருத்தன் பிடிக்க ஒருத்தன் வேலை செய்ய, அவன் செய்ய, இவன் மாத்தி பிடிக்க இவன் செய்யன்னு அவங்க கதற அந்த அக்காவை நாசம் பண்ணிக்கிறானுங்க. மாறி மாறி அவங்க சொல்றாங்க, அந்த காணொலி சொல்றாங்க, மாறி மாறி இந்த மாதிரி நாசம் பண்ணானுங்க. நான் தடுக்க கேட்காம என்ன நாசம் யாரு அக்கா அக்கான்னு கூட்டின்னு போனவனுங்க.
தம்பின்னு நம்பி போனவங்க, அந்த கட்சிக்காரன் நம்பி போனவங்க, தமிழக வெற்றி கழகத்தை நம்பி போனவங்க, அதே கட்சியை சேர்ந்தவங்க, அவங்க அந்த பொறுப்புல இருக்கவங்க, கட்சி பொறுப்புல இருக்கவங்க, அவங்கள இந்த மாதிரி மாறி மாறி நாசம் பண்ணிட்டு அவங்க முழு போதையானதுக்கு அப்புறம் போயிட்டு இருக்கிறானுங்க. திரும்ப விடிகாலியில வந்து அதே வேலையை பண்ணிக்கிறானுங்க. தொடர்ச்சியா அதே வேலையை பண்ணிக்கிறானுங்க. ஃபுல்லா காணொலி எடுத்து வச்சுக்கிறானுங்க. நைட்டு ஃபுல்லா இவனுங்க மாறி மாறி செஞ்சதை ஃபுல்லா மாத்தி ஒருத்தன் வீடியோ எடுத்து வச்சு காலையில் அதை காட்டி மாத்தி திரும்பவும் அதே மாதிரி. இதை மட்டும் இல்லாம கூட வந்த இன்னொரு சகோதரி, அக்காவா தங்கச்சியான்னு தெரியல, வயசுல பெரியவங்களா சின்னவங்களா, அவங்களையும் மாறி மாறி இவனுங்க 2 பேரும் செஞ்சு அவங்க குடும்பத்தையே நாசம் பண்ணி கூட்டுன்னு போன, எதுக்கு கூட்டுன்னு போனானுங்க தெரியாம அவனோட சர்வ நாசம் பண்ணி 2 பேரையும் அவ்வளோ கேவலப்படுத்தி அவ்வளோ அசிங்கமா வந்து வீடியோ எடுத்து காணொலி எடுத்து. ஆனா இல்லைன்னா இப்போ நீங்க எம்எல்ஏ சரவணன் மேல அவங்க புகாரே சொல்றாங்க. இதுல நீங்க சொல்றத பார்த்தா அவரோட ரோல் இல்லையே, அவர் மேல என்ன ஏன் ப்ரொடெக்ட் பண்ணணும்? தம்பி, நீங்க கேட்குற கேள்வி, நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா ஒன்று தெரிஞ்சு கேளுங்க. என்ன கேள்வி கேட்குறீங்க நீங்க? அந்த அம்மா எவ்வளவு தெளிவா சொல்லிக்கிறாங்க, அந்த அக்கா எவ்வளவு தெளிவா கிளியரா சொல்லிக்கிறாங்க. சரவணன் கிட்ட நான் இந்த விஷயத்த சொன்னேன், இந்த மாதிரி வந்து இந்த பாலா ஜெயின்றவனுங்க இந்த மாதிரி வந்து என்னை வந்து சீரழிச்சிட்டானுங்க, இந்த மாதிரி எத்தனை போயிட்டு மாறி மாறி வந்து இந்த மாதிரி பண்ணானுங்க, வேணாம் சொல்ல விடாம நானும் என் கூட வந்த சகோதரியும் செஞ்சானுங்க, இந்த மாதிரி தப்பு பண்ணானுங்க அப்படின்னு நான் அண்ணன் சரவணன் கிட்ட சொல்றேன். அவர் என்ன சொல்றாருன்னா, சரிம்மா விடுமா, நடந்ததா இருக்கட்டும், அது நீ பெருசு பண்ணிக்காத, எதுவும் வெளியில இது பண்ணிக்காத, நான் புஷி ஆனந்த் அண்ணன் கிட்ட சொல்லி தலைவர் விஜய் கிட்ட இந்த விஷயத்தை எடுத்துன்னு போயிட்டு உனக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன், அதாவது இந்த விஷயத்த கிடையாது, உனக்கு வேலை வாங்கி கொடுக்குற விஷயத்த புஷி ஆனந்த் கிட்ட சொல்லி தலைவர் விஜய் அவர்கள் கிட்ட சொல்லி நான் உனக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன், எதுல தாவேக்கால உனக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு அவன் சொன்னதுக்கு அப்புறமா தான், இந்த புறம்போக்கு எச்சக்கலை எம்எல்ஏ சரவணன் சொன்னதுக்கு அப்புறமா தான் அந்த அம்மா பிரஸ் மீட்டே குத்துக்குது. புரியுதா தம்பி உங்களுக்கு? இது புரியுதா இல்லையா உங்களுக்கு? அந்த அம்மா சொல்லிக்குது, தெளிவா சொல்லிக்குது, சரவண அம்மா கிட்ட சொல்லிக்குது. அவனுக்கு தெரிஞ்சுதான் அவனும் இதுல இன்வால்வ்னு உங்களுக்கு புரியுதா இல்லை? சரி, அவன் இன்வாலே இல்லைன்னு வச்சுக்கோ தம்பி, சரவணன் இன்வாலே இல்லை, இவனுக்கு திருட்டு தேவையா, இவனுக்கு 2 பேர் தான் பண்ணாதாவே வச்சுக்குவோம். இப்ப இது தெரிஞ்ச உடனே எம்எல்ஏக்கு தெரிஞ்சோன்னா அந்த என்ன பண்ணிடணும், நல்லவனா தான் என்ன பண்ணிடணும், என்னையா பண்றணும், நல்லவனா இருந்தா உடனடியாக அந்த தலைமைக்கு தெரிவிச்சு அவனுக்கு 2 பேரும் நடவடிக்கை எடுத்து தூக்கி உள்ள போட்டுக்கணுமா இல்லையா? அப்புறம் என்னையா பாதுகாப்பு இருக்குது? ஆட்சி என்ன பாதுகாப்பு இருக்குது? என்ன பாதுகாப்பு இருக்குது? 10 வயசு குழந்தைக்கு பாதுகாப்பு இருக்குது அந்த ஆட்சியில? கூட்டுன்னு போய் ரேப் பண்ணி கொலை பண்ணிக்கிறானே, இன்னைக்கு வரைக்கும் அவனை போட்டு தந்தீங்களா? சுட்டீங்களா அவனை போட்டியா? நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் என்ன சொன்னாரு? ஏன் 2 வயசு 6 வயசு 8 வயசு 10 வயசு குழந்தைய நீ தொட்டுட்டு அதை புள்ளைய ஏதாவது பண்ணிட்டு நீ போயிட்டானே வை, அந்த குழந்தைய அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி உன்னை போட்டுருவாரு. போட்டுருவோம்னா எப்படி தம்பி? அரசியல் சாசன சட்டத்துல இப்படி ஒரு இடம் இல்லை தம்பி. உங்களுக்கு புரியுதா? அரசியல் சாசன சட்டத்துல இப்படி ஒரு இடம் இல்ல. ஒரு குழந்தைய ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டான், அவனை கூட்டின்னு வந்து அந்த குழந்தைய எதிர்க்க வச்சு சினிமாவில் வர்ற மாதிரி சுட முடியாது. இது அண்ணன் சீமானுக்கு தெரியும், பிள்ளைங்க எங்களுக்கும் தெரியும், தம்பி தங்களுக்கும் தெரியும், எங்க எல்லாருக்கும் தெரியும். வீட்டு வந்து நெத்திக்கு நேரம் என்னம்மா அம்மா அந்தம்மா தானம்மா உன் பிள்ளைய சுட்டான் சுடுமா அப்படின்னு பண்ண முடியாது. ஆனால் உன் பிள்ளைய நீ அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி அவன் செத்து போயிடுவான். அவனை சுட்டுட்டு அவனை செத்துட்டான்ற செய்தி உனக்கு வந்ததுக்கு அப்புறம் உன் பிள்ளைய போத அப்படின்னு என்ன அர்த்தம்? எத்தனை என்கவுண்டர் பாத்துக்கிறோம், காவல்துறை எத்தனை என்கவுண்டர் நம்ம பாத்துக்கிறோம், எத்தனை பேரு காவல்துறையை அச்சிட்டு தாக்கிட்டு தப்பிச்சு ஓட பார்த்தான். நீ எங்கடா அந்த குழந்தைய என்னடா பண்ண, எங்கடா கூட்டு போன, என்னடா பண்ண கூட்டு வாடா, எந்த போதருக்குள்ள வச்சு பண்ண காட்டுற அந்த போதரை, அந்த போதருக்குள்ள இருந்து அவன் கத்தி ஏத்தான், சாமான ஏத்தான், காவல்துறையை குத்தா பார்த்தான், வெட்டா பார்த்தான், அருவாள் ஏத்தான், எல்லாம் காவல்துறையை தூக்கிட்டு போய் 4 அருவாளை போடுறது தானே. எவ்வளவு பாக்குறோம், எல்லாருக்கும் தான் தெரியும், மக்களுக்கு தான் தெரியும். இல்ல வழிக்கு வந்து கை வஞ்சுது, காலு வஞ்சுது, முட்டி வஞ்சுது, ஓட பார்த்தான், முட்டியில சுட்டேன், எல்லாம் மக்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்றேன்னா, இதை தான் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னாரு. நீ குழந்தை அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி இவன் எங்க என்ன பண்ணான்றத அங்க கூட்டின்னு போய் அவனை வச்சு இவன் காவல்துறையை தாக்க பார்த்தான், அதை பார்த்தான், இதை பார்த்தான்னு போட்டு தள்ளிட்டு போயினே இருக்க வேண்டியதுதான். தச்சாலி ஒரு அண்ணன் மக்களுக்கு தெரியும்ல, ஆட்சி அருமையா நடக்குது. குழந்தைய புதைக்கிறதுக்கு முன்னாடி ஆள் காலிட. ஆட்சியை பாராட்டுவானா மக்கள்? ஓட்டு போட்டவன் போடாதவன் பாராட்டுவானா இல்லையா? காவல்துறையை பாராட்டுவானா இல்லையா? அப்ப அதை செய்யணுமா இல்லையா? ஏன் அந்த துப்பு திராணி இந்த கட்சி ஆட்சிக்கு இல்ல? ஏன் இல்ல? வர்றதுக்கு முன்னாடி அவ்வளவு கீழே பேசுனீங்களே, இப்ப எல்லாத்தையும் எல்லா ஓட்டையும் மூடி நிக்கிறீங்களே, ஏன்? நீங்க மூடி நிறுங்க, நாங்க பேசுவோம். நீங்க செய்யற அத்தனை தப்பையும் நாங்க சுட்டி காட்டுவோம்.
நெஞ்சு வலிக்குதியா? என்னால பேச முடியலையா? என் குடும்பத்துல நடந்த ஒரு அக்கா தங்கச்சி சகோதரிக்கு அந்த மாதிரி வலிக்குதியா? டேய், ஓட்டு போட்டதுல தற்கூரி நாய்ங்களா, எச்சகளை பொறுக்கிங்களா? உங்களுக்கு வலிக்குதா வலிக்கலையாடா? டேய், எவனவே இதை பத்தி பேசலையாடா? ஏன்டா பேசல? ஏன்டா பேசல? ஏண்டா எச்சகல நாய்ங்களா, ஏன்டா பேசல? ஏண்டா உன் அக்கா தங்கச்சி மாதிரிதான்டா. உன் அக்கா தங்கச்சி மாதிரிடா கூண்டு போனா இந்த மாதிரி பண்ணானேடா. ஏன்டா கேள்வி கேட்கல? திமுக ஆட்சியில் அவ்வளவு கேள்வி கேட்டீங்களாடா? எச்சகல தற்கூரி நாய்ங்களா, தற்கூரி அணில் கேட்டீங்களாடா? எச்சகல நாய்ங்களா? தம்பி, நான் அப்படிதான் தம்பி பேசுவேன். உங்களுக்கு வேணா எது வேணாமோ கட் பண்ணிக்கோ. கோபத்துல அப்படிதான் வரும் 4 வார்த்தை. இந்த எச்சகல நாய்ங்களா நான் அப்படிதான் பேசுவேன். ஏன் எவனுமே ஒரு கேள்வி கூட கேட்கல? ஓட்டு போட்டலடா எச்சகல பையில, ஓட்டு போட்டலடா. ஏன்டா கேள்வி கேட்கல? உன் அக்கா தங்கச்சி இருந்தா நீ சும்மா இருப்பியாடா? நீ சும்மா இருப்பியா? இப்ப புரியுதாடா? வழி புரியுதாடா? நாம் தமிழர் கட்சியோட வழி புரியுதாடா? ஒவ்வொருத்தரோட நாம் தமிழர் கட்சியோட ஒவ்வொரு பிள்ளைங்களோட வழி புரியுதாடா? இதாண்டா ஈழத்துல எங்களுக்கு நடந்தது. ஈழத்துல இதுதான்டா காங்கிரஸ் திமுக கூட்டணியை வச்சு ஈழத்துல எங்க அக்கா தங்கச்சி இதுதான்டா பண்ணா. இப்படிதான்டா கூட்டு போய் கருப்பாய்ச்சானுங்க, கூட்டு பலத்துக்காரன் பண்ணானுங்க. அவனுங்க ஒரு படி மேல போய் மாற அறுத்தானுங்கடா. வயிற்ற கீச்சு குழந்தைய எத்த நெருப்புல போட்டானுங்கடா. என்னென்னவோ பண்ணானுங்கடா. தொடைய வெட்டி தொடகரி கடிக்கணும்னானுங்கடா. எங்க அக்கா தங்கச்சியோட உறுப்புல, பெண்ணு உறுப்புல துப்பாக்கியை வச்சு சுட்டானுங்கடா. இன்னும் இன்னும் இது இது மட்டும் தானே இங்க நடக்கல? இதுவும் இங்க நடக்கணுமாடா? தற்கூரி நாய்ங்களா, எச்சகளை பொறுக்கிங்களா, இதுவும் அங்க நடக்கணுமாடா? எப்பதான்டா திருந்துவீங்க? ஏன்டா இதை நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க? ஏன்டா எங்களுக்கு உங்க வேண்டா எங்களுக்கு நாங்க கேள்வி கேட்கிறோமேடா. தமிழக வெற்றி கழகத்துல இருக்க ஒரு சகோதரிக்காக நாங்க துடிக்கிறோமே, நாங்க கத்துருமே. எங்களுக்கு நெஞ்சு வலிக்குதே, உங்களுக்கு வலிக்கலையாடா? எச்சக்கால பசங்களா, பொறுக்கி பசங்களா, தற்கூரி நாய்ங்களா, உங்களுக்கு வலிக்கலையாடா? நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்களாடா? நீங்க கேள்வியே கேட்க மாட்டீங்களாடா? ஒருத்தரை கைது பண்ணிடுறாங்களாடா? இப்போ கூட உங்களுக்கு எங்கடா போச்சு? உங்களுக்கு எவ்வளவு தாண்டா நீங்க முட்டு கொடுப்பீங்க? எச்சக்கால பசங்களா, எவ்வளவு தாண்டா முட்டு கொடுப்பீங்க? இதே 3ஆம் தேதி 4ஆம் தேதி இதே மே மாசத்துல வந்து எலெக்ஷன் நேரத்துல 10 வயசு குழந்தைய ஒருத்தன் ரேப் பண்ணிட்டு அங்க போய் எலெக்ஷன்ல போய் உக்காந்து எண்ணி ஓட்டு எண்ணிக்கையில இருந்தாண்டா. இதே தாவேக்காரன் அதை பத்தி கேள்வி கேட்டீங்களாடா? கேள்வி கேட்டீங்களாடா? எச்சக்கல பசங்களா, உங்களுக்கு சூடு சோறு இருக்கடா? சோத்துல உப்பு போட்டு தூண்டுறீங்களா? சோறு தூண்டுறீங்களா? பீ தூண்டுறீங்களாடா? சோறு தூண்டுறீங்களா? பீ தூண்டுறீங்களா? ஏன்டா எங்களுக்கு இருக்க ஒரு சூடு சோறு உங்களுக்கு இல்லையாடா? சொர்ண கட்ட நாய்ங்களா, நீங்க எப்பதான்டா உங்களுக்கு சூடு சோறுன வரும்? எப்பதான் இந்த திரைக்கை வரிச்சில இருந்து வெளில வருவீங்க? எச்சக்கல பசங்களா, இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டீங்களாடா? எம்எல்ஏனா பயமாடா? எம்எல்ஏனா பயமாடா? அமைச்சர்னா பயமா? ஆதவர்ஜின கேள்வி பயமா? எம்எல்ஏ சரண கேள்வி பயமா? எங்களுக்கு எந்த பயமும் இல்லடா. யாரோட பிள்ளைங்க தெரியுமா? மேதகுவே தேசிய தலைவர் பிரபாகரன் பிள்ளைங்கடா. எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது, புரியுதா? தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் பிள்ளைங்க, அண்ணன் சீமானோட தம்பிங்க. எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. கட்சிக்குள்ள நாங்க இருக்கும் போதே வாய்க்கட்சி பொண்ணு தாண்டா உள்ள நிக்கிறோம். என்னைக்கு சாவு வரும், எப்ப சாவு வரும்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா சாவை எதிர்கொண்டுதான் நின்னுக்கிறோம் நாங்க ஒவ்வொரு நிமிஷமும். நாம் தமிழர் கட்சி ஒவ்வொருத்தரும் உண்மையாக இன்னைக்கு இருக்கிற 19,75,000 பேரும் இந்த திரை கவர்ச்சியை நம்பி திரும்ப மாத்தி போட்டான் பேர் ஓட அவனுங்களை விடு. ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்த 19,75,000 பேரும் வாய்க்கட்சி பொண்ணு தாண்டாக்குறோம், வாய்க்கட்சி போட்டுக்கிறோம். தலைவர் மேதுவோட பிள்ளைங்கடா நாங்க, பிரபாகரனோட பிள்ளைங்க, அண்ணன் சீமனோட தம்பிங்க. நீங்க விட்டு போங்கடா அவங்க அக்கா தங்கச்சி. நீங்க கேள்வி கேட்காம இருங்க. எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்குற நாய்ங்களா, எச்சகளை பொறுக்கீங்களா, நீங்க கேள்வி கேட்காம இருங்க. நாங்க கேள்வி கேட்போம்டா. நாளைக்கே உன் குடும்பத்துல இது நடந்தாலும் நீ மூடி மறிக்கலாம். ஆனா நாங்க கேள்வி கேட்போம்டா. இதே கேள்வி இதே சூடு சோரணையோட நாங்க கேள்வி கேட்போம். நீ சூடு சோரணை இல்லாம இதே உன் குடும்பத்துல உன் அக்கா தங்கச்சிக்கு அதே அந்த தொகுதியில் இருக்க எம்எல்ஏவோ அந்த அமைச்சரோ இந்த வேலையை செஞ்சானா நீ மூடி மறிச்சு 10 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் துட்டு குத்தானா வாங்கி எச்சகால நாய் நீங்க போனாலும் நாங்க கேட்போம்டா. நாங்க கேட்போம். ஏன்னா போராளிகள்டா நாங்க, போராளிகள். 10 பைசாவுக்கு விற்காம, எந்த திரை கவர்ச்சிக்கும் ஓட்டை விற்காம, எந்த நாய் நெறிக்கும் ஓட்டை விற்காம, உண்மையான நேர்மையான ஒரு சுத்தமான தூய்மையான எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் எங்க தாய் புலியாக நாங்க நிக்கிறோம். அதனால நாங்க கேள்வி கேட்போம்டா. எத்தனை பிரச்சனை வந்தாலும் நாங்க விட்டு குத்துட்டு இந்த இடத்துல இருந்து போவதா கிடையாது.